2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக வெற்றிக் கழகம் தயாராகி வரும் நிலையில் கடந்த 2 நாள் ஆலோசனைக் கூட்டத்தில் நடந்தது என்ன, தாவேகாவின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பதை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். நாளுக்கு நாள் ஹாட் டாபிக்காக மாறிட்டு வருது தாவேகாவினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளும். என்ன விவரங்கள் நீடிக்கிறது? உங்களுடைய தகவல்கள் என்ன தாயுமானவன்? 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு குறைவான மாதங்களே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தை அதற்காக தயார்படுத்தக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக பூத் கமிட்டிகள் அமைப்பது, நகர பேரூர் கழக நிர்வாகிகள் நியமனம், பல்வேறு அணி சார்ந்த நிர்வாகிகள் நியமனம், மாவட்ட செயலாளர்கள் 120 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். தற்போது வரை 90க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான நியமனம் என நிர்வாகிகள் நியமன பதவிகள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, அதேபோல் நேற்று முன்தினம் விஜயை சந்தித்த தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் என பலரும் தங்களுடைய தாவேகாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக தேர்தல் வியூக பொறுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் நேற்று முன்தினம் விஜயை சந்திக்கும் போது பல்வேறு விஷயங்களை பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக தாவேகாவுடைய உட்கட்சியுடைய கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இன்னுமுமே இருக்கிறது. காரணம் என்னவென்றால் ரசிகர் மன்றம், அதன் பிறகாக நற்பணி இயக்கம், விஜய் மக்கள் இயக்கம், தற்போது தமிழக வெற்றி கழகம் என கட்சி உருவாகியிருந்தாலும் கூட தொடர்ந்து அந்த பூத் கமிட்டிகள் அமைப்பது முதல் பூத் கமிட்டிக்கு தேர்வாகக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு பயிலரங்கம் கொடுப்பது வரை என பல்வேறு கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டிய தேவை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விஜய் தலைமையிலான ஒரு வலுவான கூட்டணியை அமைத்தால் மட்டுமே எதிர்வரக்கூடிய தேர்தலில் திமுகவை வீழ்த்த முடியும் என்பதையும் தெளிவாக பிரசாந்த் கிஷோர் சுட்டிக்காட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதற்கான ஆயத்த பணிகளைத்தான் வரும் நாட்களில் விஜய் முன்னெடுப்பார் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினமும் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. தேர்தல் வியூக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, தாவேகாவுடைய தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, அதேபோல் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் பிரசாந்த் கிஷோர் ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தாங்க. இதில் பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான அணி ஒரு ஆய்வறிக்கையை தயார் செய்திருக்கிறது.